ஆலந்துறை கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலந்துறை வழியா சிறுவாணிக்கு போயிருப்பீங்க. அந்த ஒரு சாலையில ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டு பகுதிகளுக்குள்ள நடு ராத்திரியில கருப்பா ஒரு உருவம் நிக்கிறது உங்களால தெளிவா பார்க்க முடியும். அப்படி அந்த ஒரு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போற நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம், அந்த ஒரு கருப்பு உருவம் சாலையில குறுக்க வந்து நிற்கும். அந்த உருவம் மனுஷனா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? பேரூரை தாண்டி சிறுவாணி மலையோட அடிவாரத்துக்கு போகக்கூடிய வழியில வரக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பு தான் இந்த ஆலந்துறை. இந்த ஒரு இடத்தை தாண்டி தான் நீங்க சிறுவாணி அருவிக்கும் போக முடியும். இந்த ஒரு ஊரை சுத்தி மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கனால இந்த ஒரு ஏரியா எப்பவுமே கூலிங்கா தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மலைகளும் அடர்ந்த காடுகளும் தான் இங்க நடக்கக்கூடிய மர்மங்களுக்கு பின்னணியில இருக்கு. சிறுவாணி காடுகளோட நுழைவு வாயில் மாதிரி இருக்கும். அதனாலதான் இங்க அமானுஷ்ய விஷயங்கள் ரொம்ப ஃபேமஸ். ஆலந்துறையில இருந்து காட்டுக்குள்ள போனா ஒரு பழைய பூதலிங்க கோயில் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய லிங்கத்தோட அமைப்பு மற்ற கோயில் மாதிரி இருக்காது, பாக்குறதுக்கே ரொம்ப மிரட்டலா இருக்கும். அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு கீழே நின்று நீங்க கத்துனீங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியான சத்தங்கள் கேட்கும். ஆனா காட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு எதிரொலி சத்தம் உங்க காதுகள்ல கேட்கிற அந்த நிமிஷம் உங்க உடம்பே பயத்துல சில்லுன்னு ஆயிரும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ள ஆடு மாடு மேய்க்க போயிருக்காங்க. அப்படி போன ஆடு மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அந்த மாடு ஆடெல்லாம் எங்க போச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. எந்த ஒரு இடத்துலயும் ரத்தக்கரையும் கிடையாது. அந்த ஆடு மாடுகள் காணாம போனதுக்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல. அப்படி அந்த இடத்துல ஆடு மாடு மேய்க்க போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு பூதலிங்கம் கோயிலுக்கு காவலா ஒரு உயரமான கருப்பு உருவம் இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் அந்த உருவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரோட்ல தெரியக்கூடிய அந்த காடுகள்லயும் தெரியக்கூடிய அந்த கருப்பு உருவமும் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சிறுவாணிக்கு போறப்ப ஆலந்துறை வழியா போயிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.